நோன்பு வச்சுட்டு தெரியாம தண்ணி குடிச்சிட்டாலோ சாப்பிட்டாலோ என்ன ஆகும் தெரிஞ்சுக்கலாமா? நம்மள நிறைய பேர் நோம்புடைய டைம்ல பழக்க தோஷத்துல தண்ணி எடுத்து குடிச்சிருவோம், எதையாச்சும் எடுத்து சாப்பிட்டுருவோம். ஸ்கூல் காலேஜஸ் போறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் எடுத்து சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. அந்த பழக்கத்துல அதை நம்மளும் வாங்கி சாப்பிட்டுருவோம், குடிச்சிருவோம், எல்லாத்தையும் மறந்து செஞ்சிருவோம். அதே மாதிரி சில பேர் ஒலு செய்யும் போது வாய் கொப்பளிப்பாங்க, தெரியாம தண்ணி உள்ள போயிரும், பயந்துருவோம், ஐயோ நம்ம நோம்பு என்னாச்சு முறிஞ்சிருச்சு, ஐயோ நான் நோம்பு விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சு அப்படியே அந்த நோம்பை விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அழகான ஹதீஸ், யார் ஒருவர் தன்னுடைய நோம்புடைய நேரத்திலே மறந்து ஏதாவது ஒன்றை சாப்பிடுகிறாரோ அல்லது குடிக்கிறாரோ அவர் அவருடைய நோன்பை தொடரட்டும். அப்போ உங்க நோன்பு முடியாது. பிறகு இன்னொன்னையும் சொன்னாங்க, ஏன் அப்படின்னா அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க்குன்னாங்க. சுபஹான் அல்லாஹ். நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாயிலே உணவை தருகிறான், குடிபானங்களை தருகிறான் என்று சொன்னார்கள். எனவே இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா பயப்படாதீங்க, உங்களோட நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எத்தனையோ மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்குது. உங்க கான்டாக்ட்ல யாரெல்லாம் முஸ்லீம்னு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நோன்பை பாதுகாத்து நன்மையை அடைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.